Hi guys, this is AG. ஸோ இன்னைக்கு நாம் பிசியில் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர், அதாவது நம்மளோட பர்சனல் கம்ப்யூட்டர் அஸ் வெல் அஸ் நம்மளோட லேப்டாப்ஸ் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் எந்த மாதிரி நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இமேஜ் எடிட்டிங் இல்லைன்னா ஃபோட்டோ எடிட்டிங்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய சாஃப்ட்வேர் என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் ஃபோட்டோஷாப். அடோப் கம்பெனியோட ஃபோட்டோஷாப். சரியா? ஸோ இந்த அடோப் கம்பெனியோட ஃபோட்டோஷாப் வந்து நம்மளோட லேப்டாப்ஸ் இல்லைன்னா பிசிஸில் மட்டுமே தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இட்ஸ் அவைலபிள் ஃபார் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். சரியா? ரைட். ஸோ என்ன சின்ன எடிட்டிங்காக இருந்தாலும் நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபோட்டோஷாப்பில் தான் நம்ம வந்து பண்ணிடுவோம். ஆனால் அந்த ஃபோட்டோஷாப்புங்கிற அப்ளிகேஷன் நமக்கு ஆண்ட்ராய்டில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோரில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அடாப் ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து அவைலபிளாக இல்லை. சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை எப்படி நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் நாம் இன்ஸ்டால் பண்ணலாம், ப்ளஸ் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு புது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஎஸ்சிசி. சரியா? ஸோ இதான் வந்து அடாப் ஃபோட்டோஷாப் சிசி. ஓகே, சிசி 2019 சாஃப்ட்வேர். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அடாப் ஃபோட்டோஷாப் டச் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட் தான் கேட்கும். சரியா? ஸோ நியூ ப்ராஜெக்ட் வந்து ஃபோட்டோ லைப்ரரிலேருந்து எடுத்துக்கலாம், இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கிரியேட்டிவ் க்ளவுட், அதாவது க்ளவுட் என்வரான்மெண்ட்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை கேமராவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா பிளாங்க் டாக்குமெண்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நியூ பிளாங்க் ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்டோட சைஸ், அதாவது ஹைட் அண்ட் விட்த் நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ விட்த் வந்து இங்கே டிஃபால்ட்டாகவே 1520, ஹைட் வந்து 720 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஓகே கொடுத்து நான் உள்ளே வந்து போகிறேன். ஸோ உள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு புது கேன்வாஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? புது கேன்வாஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரஷ், ஸோ ப்ரஷ்ஷோட ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப், க்ளோன் ஸ்டாம்ப். ஓகே, ஸோ க்ளோன் ஸ்டாம்ப் டூல் அதோட ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பெயிண்ட் டூலோட ஆப்ஷன்ஸ். ஸோ எரேசர், ஸ்ப்ரே டூல் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஃபேன் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்யூ செலெக்ஷன் டூல் இருக்குது. சரியா? ஸோ அந்த மோட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். சரியா? ஸோ இதில் நீங்கள் வந்து எவ்வளோ லேயர்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா டூப்ளிகேட் லேயர் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன லேயர் வேணுங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு, இப்போ நான் வந்து எம்டி லேயர்னு கொடுத்துக்கிட்டு டன் கொடுத்துட்டோன்னா இந்த எம்டி லேயர் வந்து உங்களுக்கு இங்கே ஆட் அப் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஓகே, ரைட். ஸோ பெயிண்ட் டூல், க்ளோன் ஸ்டாம்ப் டூல், மேஜிக் பேண்ட் டூல், மார்க்யூ செலெக்ஷன் டூல், இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறதை மெர்ஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேஸ்டிங், அப்புறம் கிளியர், அதுக்கப்புறம் செலெக்ஷன், செலக்ட் பிக்சல்ஸ், செலக்ட் பண்ணதை வந்து டீசெலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அதுக்கப்புறம் இன்வெர்ஸ், ஃபெதர் ஆப்ஷன், ட்ரான்ஸ்ஃபார்ம், ரீடிஃபைன், பாயிண்டர், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபோட்டோவில் நாம் பண்ண வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபோட்டோவை வந்து நம்ம எந்தெந்த மாதிரி எல்லாமே மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நாம் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் எல்லாமே, அதை எஃபெக்ட்ஸுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் எஃபெக்ட்ஸ். சரியா? ஸோ பேசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள். அதுக்கப்புறம் ஸ்டைலிஷ் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைஸஸ், அதாவது நம்ம பண்ண வேண்டிய எடிட்டிங் ஆப்ஷன்ஸ். ஒரு இமேஜ் வந்து க்ராப் பண்ணுறது, இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுறது, அதுக்கப்புறம் இமேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, இமேஜை ரேப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபில் அண்ட் ஸ்டாக், இமேஜில் நம்ம ஃபில் அண்ட் ஸ்டாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிரேடியன்ட் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரேட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் லென்ஸ் ஃப்ளேர், அதுக்கப்புறம் கேமரா ஃபில், இவ்வளோ ஆப்ஷன்ஸும் வந்து அவைலபிள். ஓகே, ஸோ இது வந்து என்ன ரீடு, அன்டூ, ரீடு ஆப்ஷன். சரிங்களா?
ஓகே. ஸோ இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரஷஸ் இருக்குது. ஸோ ப்ரஷ்ஷோட சைஸஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ் 75 அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த ஸ்லைடரை நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இழுத்து விட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ளோ வந்து எந்த மாதிரி 100% வேணுமா இல்லை கம்மியாக இருக்கணுமா? அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி எப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ப்ரஷ்ஷோட ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் சரியா? சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் எடுத்தீங்கன்னா பெயிண்ட் டூல் எடுத்தீங்கன்னா ஸோ அதோட ப்ரஷோட ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன கலர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எட்ஜ் அவேர்னஸ் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டைலஸ்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுறது. ஓகே. ஸோ பென் மாதிரி. ஸோ நம்ம முன்னாடி வந்து டச் ஃபோன்ஸில் எல்லாமே வந்து ஸ்டைலஸ் வந்து கூட கொடுத்துருப்பாங்க, ஒரு பென் டூல் மாதிரி. ஓகே. ஸோ செலெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அதான் வந்து ஸ்டைலஸ் ஆப்ஷன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மேஜிக் பேன். ஸோ மேஜிக் பேனோட மோடு, அதோட டாலரன்ஸ், கண்டினியூஸ் அண்ட் எலைஸ். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மார்க்யூ செலெக்ஷன். ஸோ அதோட மோடு எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதோட கார்னர்ஸ் எப்படி இருக்கணும், சரியா? ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் ஆன்டி எலைஸ் எப்படி இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள். ஓகே. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ஃபோட்டோ வந்து நாம் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட ஃபோட்டோ ஷாப் சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரோட லிங்க் நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.